ஓ நேரத்தில் அங்கே இருக்காதுண்ணா பார்த்துண்ணா வயசான காலத்தில் நீ வேற அந்த நாயை தேடி தேடி உடம்பு ஃபுல்லாக அடிப்பட்டது தான் மிச்சம். சொல்கிறேன் எங்கள் அண்ணா கேட்குறியாண்ணா? ஏய் நில்லு. என்னடா என்ன டாவா? ஏய் பெருமாள் டா. சார்ண்ணா பெருமாள் அண்ணன்டா. ஐயோ சொல்லு. அண்ணன் அண்ணா எவனா? என்னடா இல்ல அது ஒன்றும் இல்லை மணி, நம்ம ஏரியா கட்சிக்காரங்களாம் வராங்கல்ல. சரி அதுக்கு என்ன? இல்லை மணி, நம்ம ஏரியா பட்டா பற்றி பேசுறதுக்கு தைரியமா தெளிவா சத்தமா பேச உன்னால மட்டும் தான் முடியும். அங்கே வந்துட்டேன் பேசுனா மணி நீ கோவமா இருக்க மணி, போ மணி. நான் என்ன இருக்குடா போனோம்? சரி அப்ப நான் போறேன். தான் கூப்பிட்டியா? இன்னொரு முறை இந்த மாதிரி கேவலமான வேலை கூப்பிட்ட கழுத்துல கயிறு போட்டு நாய் மாதிரி தொங்க விட்டுடுவேன். ஒரு நாள் ஒன்று உங்கள் அண்ணன் நாய் வண்டியில் ஏற்றுன்னு போகிறேன், அப்போ தெரியும். அது கூட பெருமா தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, வாழ்க 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 வாழ்க. இந்த இடம் தான் தலைவர். இதான் சார் நம்ம பார்க்க வந்த இடம். இதுக்கு பட்டா வரும்போது பக்கத்தில் இருக்கிற குப்பத்துக்கும் சேர்த்து பட்டா போட்டுடலாம் சார். மொத்தம் 120 கிரவுண்ட் சார். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ பட்டா போட்டணும், புரியுதா? ஓகே ஓகே சார். மா எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பட்டா வந்தாகணும். அப்போ தான் தலைவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும். பார்த்தீங்களா, இத்தனை நாள் சேர்ந்து போராடின போராட்டம், தலைவரோட உழைப்பு எல்லாத்துக்கும் சேர்ந்து கிடைத்த வெற்றி தான் இது. நமது ஆட்சியில தான் ஏழை மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு சான்றிதழ். போலாம் தலைவரே, வரங்க. வணக்கங்கய்யா. பார்த்தீங்களா மேடம், என்னமோ இவனுங்களே வாங்கி கொடுத்த மாதிரி பேசுகிறானுங்க. அந்த மால்காரன்ட்ட காசு வாங்கிட்டு அதை மறைக்க பட்டா போட்டு தரானுங்க. மேடம் இன்னொரு விஷயம், இந்த இடமே புறம்போக்கு தான். மேல் கட்சியில் காசை கொடுத்துட்டு இவங்களே மாத்துறானுங்க. ஷூ, நம்ம வேலை முடிஞ்சது, வாங்க போகலாம். தலைவரே, மேடையில் ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருங்க. ஆளுங்கட்சிக்கார உன்னை தேடி ஒருத்தனும் வராம அவன் பின்னாடி இருக்கும்போது தெரியல ஏரியாவில் உன் லட்சணத்தை. வெளியூர்காரனை கூப்பிட்டு பேசுறதுக்கு உள்ளூர்ல எதுக்கட மேடை போட்டிருக்க? ஒரு கட்சிக்காரனோட பெரிய அடையாளமே அவனை தேடி பஞ்சாயத்து வரணும். அது வான்ட்டே இல்லை. முதல்ல அதை உருவாக்கு. ஜாதகம்லாம் ஓகே தான், ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவரும் எதுவும் சொல்ல மாட்டாரு, சரிங்களா? மா நான் கூப்பிடுறேன். தனாக்கா. மா ஏதாவது வேணுமாம்மா? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, பையனுக்கு ஆப்ரேஷனு, அதான் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நிமிஷம் இருங்க, இதை வரேன். இந்தாங்கக்கா வச்சுக்கோங்க. எப்படியும் சம்பளம் தரணும், அதான் முன்னாடியே கொடுத்துட்டேன். வச்சுக்கோங்கக்கா. சார் 2 நாள் பார்ப்பேன், பணம் வரலன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன். வாக்கோட்டி, என்னமோ உழைச்சி தான் சாப்பிடுன்னு சொன்ன, இப்போ திருடிட்டு வந்து நிற்கிறேன். ஏன்னா வாய முடி நிற்கிற நம்பிக்கை துரோகி. சார்
அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? அதான் 2 நாள்ல தரேன்னு சொல்றாங்கல்ல, பணம் வரும். வாங்க சார். எப்படி சார் எங்க ஆபீஸ்ல சொல்றது? நான் வாங்கி தரேன், வாங்க சார். சார் அவன்லாம் ஒரு ஆளா? அவன்கிட்ட நீங்க பேசணுமா? நான் வாங்கி தரேன், போங்க. கிளம்புங்க சார், காசு தானா வரும். மனுஷன்னா என்ன கோட்டி கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுட்டு, அவன் வெளியூர்காரன், நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? அவன் ஒரு ஆளு, அவனால என்ன பண்ண முடியும்? ஆனா இங்க பாரு கோட்டி, பணத்தை நீ தான் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டா ஊரெல்லாம் உன்னை திருடன்னு சொல்லுவாங்க. இது தேவையா? நான் பாத்துக்கிறேன். போயிட்டோம். இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, யாருக்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துறேன். ஏய், பணம் என்ன பணம்? தைரியமா இரு. அவனை எப்படி ஊருக்கு அனுப்புறேன் எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் கோட்டி, போ, தைரியம் போயிட்டோம். வரண்ணா. சரி சரி. சுகந்தி, ஒரு நிமிஷம் வாயேன். சொல்லுக்கா. இல்ல, காசு தொலைஞ்சிருச்சுல, அதான் எல்லாட்டையும் கேட்டுன்னு இருக்கேன். ஆப்ரேஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரில. நகை இருந்தா கொஞ்சம் கூட, 1 வருஷத்துல மூட்டி குத்துருவேன். இல்லக்கா, எனக்கு புரியுது, ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் பாரு சுகந்தி. அக்கா, உனக்கு தான் என் மாமியாரை பத்தி நல்லா தெரியுமே. ஜேம்ஸே அதை மீறி ஒன்றும் பண்ண விடாது. எதுக்கும் ஜேம்ஸை கேட்டுட்டு சொல்லட்டுமா? சரி சுகந்தி. ஒரு கட்சிக்காரனோட பெரிய அடையாளமே அவனை தேடி பஞ்சாயத்து வரணும். அது வான்ட்டே இல்லை, முதல்ல அதை உருவாக்கு. சார் அவன்லாம் ஒரு ஆளா? அவன்கிட்ட நீங்க பேசணுமா? நான் வாங்கி தரேன், போங்க. புது பழக்கம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பண்ணது இல்லையே. இது வரைக்கும் இது ஒன்று தான் பண்ணாமல் இருந்த, இப்போ இதையும் பண்ண ஆரம்பிச்சியா? குடிக்கிற அளவுக்கு உனக்கு இப்போ என்ன கஷ்டம் வந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீ அசிங்கப்பட்டதே இல்லையா? அப்பெல்லாம் இந்த கர்மத்தை நீ தொட்டதே இல்லையே. இங்கே பாரு, இதே மாதிரி பண்ணினரு, இந்த ஏரியாவில் ஒரு பையன் உன்னை மதிக்க மாட்டான், பார்த்துக்க. உனக்கு அவங்க வேணும்னா நான் சொல்றது மட்டும் செய். எங்கள் நடன குழுவின் நடன புயல் நடன தாரகை சுகந்தி அவர்கள் ஊத்தி கொடுக்க ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு. ஓ கோட்டினா, என்னண்ணா பிரச்சனை? அது ஏன் கேட்குற செந்தில்? எடுக்காத பணத்தை எடுத்துட்டேன்னு சொல்லி திருட்டு படம் கட்டிட்டானுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறதுங்களும் அவனுங்க சொல்கிறது தான் நம்புதுங்க. எடுக்காத பணத்துக்கு நீ பேச விட்ட, என்கிட்ட பேச சொல்ல தானே? அந்த எஜென்ட் நம்பர் இருக்கா? கொடு, என்னன்னு கேட்போம். ஃபோனு என்ன கோட்டி? ஆனா என்னண்ணா பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் செந்தில், சின்ன அமௌண்ட் மேட்ரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகேண்ணா, நீர்மோ என்னண்ணா? வட்டா வந்து வட்டியில் உட்காரு. திருநதை ஒத்துக்கிட்டியா? நானா திருடவே இல்லையா? உட்கார். வேற ஏதாவது கேட்டானா? அதான் உன்னை பார்த்தோன்னே கிளம்பிட்டானா? தாத்தா, தோனிமாக்கு கயிறு வாங்கின காசு கொடு. அதான் இருக்கேடா. அதான் இந்த கேக்குறடா. இதெல்லாம் போட்டா திருட்டு நாயா? அது உனக்கு தெரியாதா? யாரா சொன்னது? நிறைய நாய் வச்சிருக்கவங்க தான் சொன்னாங்க. இப்ப நீ தரியா இல்லையா? டேய், என்கிட்ட கடா காசு இருக்கு, அம்மா வந்தா வாங்கி தரேன்டா. என்ன? நாயை கண்டாலே பிடிக்காது, காசெல்லாம் கொடுக்குறா. வாங்கப்பா, வாங்க வாங்க. ஐ, இது எவ்வளோண்ணா? நோ, நான் இவந்தண்ணா, சத்தியமாண்ணா.
650 ரூபா தம்பி. அவனுக்கு கத்தி சொல்லுண்ணா. 650 ரூபா. வீட்டுல இருந்து யாரும் பெரியவங்க வரல, தனியா வந்தீங்க? நோ, இவங்க அம்மா வேலைக்கு போய்க்குது, ஆயாவால் நடக்க முடியாதா, அதான் காசு கொடுத்து அனுப்பிச்சிச்சு. ஒரு நல்ல கவுரா குண்ணா. இந்த காசுக்கு இந்த மாதிரி இருந்தா தானா? டேய் தம்பி, அதுக்கெல்லாம் வராது. 600 ரூபா அது. வீட்டுல போய் காசு வாங்கிட்டோம். நோ, அதெல்லாம் என்னதுண்ணா? எது? அது நாய் சாப்பிட்றா. நோ, இவங்க வீட்டுல இவன் துண்டுறதுல தானே நாய்க்கு குத்துனுக்குறாங்க. அதுவா இவ்வளவு ரூபாய்க்கு தானா? டேய் சாவடிக்காதடா. 350 ரூபா அது. இதுக்கெல்லாம் வராது. போ வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வா. நோ, இந்த காசுக்கு எவ்வளோ வருமா அவ்வளோ பிச்சுக்கிட்டுனா. டேய் ஆனா இப்படி நாருது, காவா நாத்தோட மோசமாகுது. அந்த நாய்ங்களா சோர்ல தின்னாதா? இதையாடா துண்ணுங்க பணக்கார நாய்ங்க. உனக்கு வேற கத்தி சொல்லணும். ஏன் பணக்கார நாய்ல சோறு தின்னாதா? அதை தான்டா நானும் சொன்னேன். நான் வருவாண்ணா, நீ தானே கரெக்டு. நான் கூட உன்னை என்னவோ நினச்சிட்டேன். சரி கோட்டி, எடுத்தது தான் எடுத்த. சின்ன அமௌண்ட்டாக இல்லாமல் பெருசாக எடுத்துக்கலாமே. நோ, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? எல்லாருக்கும் சம்பளத்தை கணக்கு பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டு எனக்கு ஓடி சரக்காக வாங்கி கொடுத்து சம்பளத்தில் கழிச்சிட்டான். அதான் பார்த்தேன். அடுத்த சைடுக்கு ஆளுங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்த காசை பாக்கெட்டில் போட்டு வந்துட்டேன். நோ, இது நம்ம ஊருன்னு மறந்துச்சுண்ணா. இல்லைன்னா அன்றைக்கி அவன் மாண்டியா பொழுதுட்டு இருப்பேன். புரியுது. அவன் நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். நான் பொதுவாக பீர் சாப்பிட்றது இல்லைண்ணா, உனக்கு தான். ஹாப்பியா போதுண்ணா போதுண்ணா. ஏண்டா என் காசை திருடிட்டு இங்க வந்து என்னைய தப்பா பேசிட்டு இருக்கியா? என்ன சட்டை பிடிக்கல, அது என் பெருமாள் முன்னாடி என்ன பண்ணிட்ட? சார் இங்கே பாரில் பிரச்சனை. அதான் அங்கே என்னடா பிரச்சனை தெரியலடா. டேய், என் அண்ணன் வரையும் எவனும் மாட மாட்டானே. நான் திமிர் இருந்தா எங்கே சட்டை பிடிப்பேன். வச்சு ஓட விட்டுறவுடா. உட்காரு. நீ 2 போடலாம். ஆனா உங்களுக்கு எனக்கு பொறுமை இல்லைண்ணா. சரிண்ணா, உன் முன்னாடி கரெக்டாக பண்ணேன்னு தப்பா இருந்துச்சுண்ணா. உட்காருடா. சரிண்ணா, பார்த்துதான் முன்னாடி மாடுக்குது. தனோ, அம்மா தனோ. மாநாடு போயிட்டா வரதுக்கு 3 நாள் ஆகும். நீங்கள் சொன்ன மேட்டர் எல்லாத்தையும் நான் தலைவருக்கு அதில் போடுறேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பணம் தானே வந்துருக்கு. ஒரு நிமிஷம். போச்சா போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. அதான் அந்த இன்ஜினியர் இருக்கான்ல, பாரில் பாட்டில் போட்டு அடிச்சுக்குது. அவன் ஹாஸ்பிட்டலில் பத்துனுங்கிறான். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன சொல்கிறேன்? அரெஸ்ட் பண்ண வந்துக்கிறான். பயமா இருக்கு செந்தில். கேட்கப்பட்டப்போ இப்போ அவர் வச்சுனாப்பா போகுது. நீ இப்போ அது இருக்கிற நிலைமைக்கு ஸ்டேஷன் கூட்டு போனால் சரியாக வராது. அதை நானே கூட்டு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறேன். சரியா? என்ன செந்தில், போலீஸ்லாம் என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் இல்லை தலைவா, நம்ம சிந்தாமணி பாரில் ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம தலைவர் போய் ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டாப்புல. நம்ம கோட்டியா? அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் இல்லையே. எல்லாம் செந்தில்கிட்ட சொல்லிட்டேன் தலைவா, பார்த்து பண்ணிக்கலாம். செந்தில், நீ காலைல அவரை பார்த்து கேஸை வாபஸ் வாங்க பேசிடு. அப்படி இல்லைன்னா காலைல அவனை கொண்டாந்து என் ஸ்டேஷனில் விட்டுரு. பார்த்து பேசலாம் சார், வாங்க. செந்தில், உன்னை நம்பி தான் போகிறேன், பார்த்து முடிச்சிடு. சார் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். காலையில் வரைக்கும் என் கூட தான் இருந்தான், பணம் அரேஞ்ச் பண்ணுன்ட்டு. அப்புறம் நான் கட்சி ஆஃபீஸ் போயிட்டேன். அதுக்குள்ளே போய் யார் கூட சேர்ந்து குடிச்சான்னு தெரியல.